என் வலி நிவாரணி எது? பிரைஸ் தி லார்ட். கசப்பு கலந்த காடியை இயேசுவுக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று நாம் மத்தேயு 27:34 வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இது ஒரு சாதாரண செயலாக காணப்பட்டாலும் இது ஆவிக்குரிய சத்தியங்களை, உண்மையை உள்ளடக்கியதாக உள்ளது. ஆம், ஏன் ஆண்டவர் அதை குடிக்க மறுத்தார்? ஏனென்றால் இந்த கசப்பு கலந்த காடி என்பது ஒரு வலி நிவாரணி. அதாவது ரோம படை வீரர்கள் சிலுவையில் அறையப்படுபவர்களின் வழி தெரியாமல் இருப்பதற்காக இந்த கசப்பு கலந்த காடியை கொடுப்பார்கள். இது வழக்கம். ஆனால் இயேசு இதை மறுக்கவில்லை. அவ்வளவு வேதனைப்பட்டும், ஆம், பயங்கர ஷார்ப்பான விஷம் தோய்ந்த முட்களால் ஆன முள்முடி, மேலும் எலும்பு துண்டுகள், தகடுகள் போன்ற முனைகளை உடைய சவுக்கினால் அடிக்கப்பட்டு சதை பீந்து தொங்குகின்றது. அது மட்டும் அல்லாதபடிக்கு தலையில் அடிக்கப்பட்டதினால் இரத்தம் வழிந்து ஓடுகின்றது. மனிதனை பார்த்து பார்த்து உருவாக்கின நம் ஆண்டவருடைய உடலா இது? இவன் மனிதனா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உருக்குலைந்த உருவம். எப்படிப்பட்ட வேதனைகள் இருந்திருக்கும் அவருக்கு. ஆனால் அந்த வேதனையை இந்த வலி மருந்தினால் ஈஸியாக போக்கி இருக்க முடியும். ஆனால் அவர் அதை ப்ரிஃபர் பண்ணவில்லை, அதை குடிக்கவில்லை. ஏன்? அருமையான காரணங்கள் அவருக்கு இருந்தது. ஆம், அவர் அப்பா கொடுத்த கட்டளையை இம்மி பிசகாமல் அதை முடித்து நிறைவேற்றி ஆக வேண்டும், நேர்வழியில், குறுக்கு வழியில் அல்ல என்பதற்காக. இரண்டாவது காரியம், நமது பாவங்களுக்காக அவர் முழுமையாக தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வலி மருந்தை சாப்பிட்டால் அது நிச்சயம் வலி தெரியாமல் போய்விடும். நோ, எனக்கு அது தேவையில்லை. எனது மக்களுக்காக எனது உயிரை நான் கொடுக்க வேண்டும். எப்படி ஒரு ஆடானது வெட்டப்படுவதற்கு முன் வெட்டப்படும் பொழுது துடிதுடித்து சாகின்றதோ, அதே போல நான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நான் எனது உயிரை இந்த மக்களுக்காக நான் கொடுத்து அவர்களை பிசாசின் கரங்களில் இருந்து பிடித்து இழுக்க வேண்டும் என்பதற்காக. அன்பானவர்களே, எப்பேற்பட்ட அன்பு நம்முடைய ஆண்டவருடைய அன்பு! ஆனால் இந்த அன்பை நாம் உணராமல் எவ்வளவு மோசமான காரியங்கள், எவ்வளவு ஆண்டவருக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, சாதாரண தலைவலி என்றால் உடனே வலி மாத்திரையை போடக்கூடிய நமக்கு ஆண்டவர் இப்படி வேதனைகளை பட்டு நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார் என்பதை மட்டும் அறிய நம் மனம் ஏன் மறுக்கின்றது? யோசித்து பார்ப்போம். இதனால் உலகம் அநேக வழிகளை நமக்கு காண்பிக்கின்றது, வழிகளை போக்க. ஆம், குடி, போதை மருந்துகள், சிற்றின்ப செயல்கள், அதே போல தவறான முடிவுகள் என்று ஏகப்பட்ட வழிகள் நமக்கு உண்டு. அதை உலகம் காண்பிக்கின்றது. உலகத்தின் அதிபதியான பிசாசு காண்பிக்கின்றார். ஆனால் இந்த வழிகளில் எல்லாம் நாம் சென்றோம் என்றால் நிரந்தரமான ஒரு வழி கிடைக்குமா? நிரந்தரமான விடுதலை கிடைக்குமா என்பதுதான் நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கின்றதே. இருந்தாலும் மக்கள் ஏன் இவர்களை நோக்கி ஓடுகின்றார்கள், இந்த வழிகளை நோக்கி ஓடுகின்றார்கள் என்பதற்கு காரணம் பிசாசுதான். பிசாசின் தந்திரமான மாயமான போதனைகள் தானே. ஆம், இதை குடிச்சா உங்களுக்கு சுத்தமா என்ன தெரியாது, வழி தெரியாது, வேதனைகள் எல்லாம் மறந்து போய்விடும், இதை மட்டும் சாப்பிடுங்க, இந்த காரியத்தை மட்டும் செய்யுங்கள் என்று நயவஞ்சகமாக அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு எத்தனை மனிதர்கள்
வழியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, வேதனையிலிருந்து, துன்பத்தை மறக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட வழிகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். பொய் மேல் பொய் பேசி அவர்களை தன்னுடைய இடத்திற்கு அல்லவா அழைத்து செல்ல அவன் முயன்று கொண்டிருக்கின்றான். இதை ஏன் மக்கள் உணர்ந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுதுதான் மிகவும் வேதனையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, நமக்காக வேதனையை முழுமையாக அனுபவித்த இயேசுவாலும் எனக்கு நிரந்தரமான விடுதலை கிடைக்கும் என்று அல்ல, இயேசுவினால் மட்டும்தான் எனக்கு நிரந்தரமான விடுதலை எனது வழியிலிருந்து, வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து கிடைக்கும் என்று நாம் நினைக்கின்றோமோ அன்றே நமக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும் வழியில் இருந்து. அன்பானவர்களே, இதை மட்டும் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயம் நமக்கு விடுதலை மட்டும்தான் கிடைக்குமே தவிர நிச்சயம் வழி கிடைக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அன்பானவர்களே, வழியை அனுபவித்தவருக்கு தானே வழியினுடைய வேதனை தெரியும். அவர்தான் எவ்வளவு வேதனைகள் பட்டு நமக்காக இன்னுயிரை கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்டவருக்கு நம் வழிகள் தெரியும். உலகம் உங்களுடைய வழிகளை தெரியாமல் இருக்கலாம், வழி தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் உங்களை பார்த்து ஏளனமாக பேசலாம், கேலி பண்ணி சிரிக்கலாம். அன்பானவர்களே, உங்களுடைய வழி உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதே போல உங்களுடைய வழியை விட அநேக மடங்கு வேதனைப்பட்ட நம் இயேசுவுக்கு தெரியும். 2 கரங்களையும் நீக்கி கொண்டு சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த ஆண்டவரிடம் நாம் செல்வோம். நம் வழியை மறக்க வழி நிவாரணிகள் தேடி ஓட வேண்டாம். வழியை போக்கக்கூடிய அன்பான இயேசுவை நோக்கி நாம் செல்வோம். நிச்சயம் நாம் வழியிலிருந்து விடுதலை பெறுவோம் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை உமது கரத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம். வலி தாங்க முடியாமல் அவஸ்தைப்படக்கூடிய நேரங்களில் எல்லாம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மிடம் இருந்து அந்த வலியை போக்கக்கூடிய பலத்தை பெறவும் எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.